ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலவேளையிலையும் உங்களை இந்த செய்தியின் மூலமாய் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 34ஆம் வசனம். இயேசு மனதுருகி அவர் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வையடைந்து அவரை பின் தொடர்ந்து சென்றார்கள். பின் சென்று போனார்கள். அவர்களோடு கூட இணைந்து கொண்டார்கள். இயேசுவனுடைய மனதுருக்கம், அந்த மனதுருக்கம் அவருடைய பார்வை தொட்ட பொழுது சுகம் உண்டாயிற்று. நம்முடைய மனதுருக்கம் மற்றவர்களை குணமாக்கும், மற்றவர்களை விடுதலை செய்யும், மற்றவர்களுக்கு சுகத்தை தரும். சமீபத்தில் ஒரு டாக்டர் தன்னுடைய அனுபவத்தை கூறிக்கொண்டிருந்ததை நான் கேட்டேன். அவர்கள் சொல்லும்போது சொன்னார்கள், ஒரு பெண் 10 வருடங்களாக எந்த ஒரு காரமான உணவையும் உட்கொள்ள முடியவில்லை. காரணம், அவர்களுக்கு அல்சர் பலமாக இருப்பதினால் எந்த ஒரு உணவையும் அவர்கள் உட்கொள்ள முடியாது. 2வது, அந்த உணவு தயிர் சாதம் மாத்திரம்தான் அவர்களால் சாப்பிட முடியும். தயிர் சாதம் மட்டும்தான் அவர்கள் உண்டு வந்தார்கள். அது ஒரு பெரிய ஆச்சரியத்தை தந்தது. அப்ப அந்த டாக்டர் அவர்களை அழைத்து அவர்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்கிறார். ஒரு 2 மாதங்கள் அவர்களுக்கு இந்த மருந்து மாத்திரையை சாப்பிடுங்க என்று சொல்லி சிலரை கொடுத்திருக்கிறார். சிலரை கொடுத்த பொழுது இந்த 2 மாதத்தில் அவர்களுடைய அந்த காரியம் குணமானது. 10 வருடத்திற்கு பின்பு அவர்கள் முதல் முறையாக ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டு பார்த்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எந்த பலவீனமும் இல்லை. அதை டாக்டர் இடத்துல வந்து மகிழ்ச்சியோடு கூட அறிவித்தார்கள். அப்பொழுது இந்த டாக்டர் அவர்களிடத்தில் 2 காரியங்களை கேட்டிருக்கிறார். ஒன்று, உங்களுக்கு யாரையாவது பார்த்தால் வயிற்றெரிச்சல் இருக்குமா? அந்த அம்மா கொஞ்ச நேரம் யோசித்து, ஆமா டாக்டர், எனக்கு இந்த சின்ன பிள்ளைங்க பொம்மையை வச்சு விளாண்டா அப்படி குடல் எரிச்சலாக இருக்கும். அந்த பிள்ளைகளை அடித்து அந்த ஜாமானை வாங்கினா தான் எனக்கு நிம்மதி வரும். அப்படி என் முன்னாடி ஒருத்தர் கூட விளையாடக்கூடாது. சின்ன குழந்தைங்க பொம்மையை வச்சு விளையாடக்கூடாது. மற்றவங்க சந்தோஷமா பேசி சிரிக்கக்கூடாது. அவங்க பாருங்க, உளவியல் ரீதியாக அவர்களுக்கு ஒரு பலவீனம், எரிச்சல், வயிற்றெரிச்சல். அவர்கள் விளையாடுவதை பார்த்தால் ஒரு விதமான ஈகோ அது ஒரு சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் இந்த சைக்காலஜி எஃபெக்ட் அவர்களுக்குள்ள இருந்ததினால் அவர்களுடைய சரீரம் பாதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இயேசுவை நீங்கள் வேதத்தில் பல இடங்களில், மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 8ஆம் அதிகாரத்தில் பல இடங்களில் பார்த்தார். அவர் மனதுருகினார். எருசலேமில் ஜனங்களை பார்த்து அவர் மனதுருகினார். மெய்ப்பனில்லாத ஆடுகள் போல இருக்கிறார்கள் என்று அவர்களை கண்டு மனதுருகினார். He had a compassionate spirit for his people. தம்முடைய ஜனத்திற்காக அவர் மனதுருகினார். நம்முடைய மனது உருக்கம் வேண்டும். மனதுருகி அவர் மனதுருகுவது போல நாமும் ஜெபிக்கும் பொழுது உண்மையான மனதோடு உருக்கத்தோடு ஜெபித்து பாருங்கள், அற்புதம் உடனே நடக்கும். நாம் உண்மையான மனதிலோடு ஜெபிக்காமல் மேலோட்டமாக ஜெபிக்கும் பொழுது சில நேரங்களில் அற்புதங்களை காண முடிவதில்லை. மனதுருகி தேவனிடத்தில் உண்மையாய் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த ஜெபிக்கிறவரும் சரி, ஜெபிக்க வந்திருக்கிறவரும் சரி, உண்மையான அந்த மனதுருக்கத்தோடு அவரை தேடும் பொழுது கண்டடைகிறார்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பார்த்தால் ஒரு மலையில் அவர் பிரசங்கித்து, அந்த மலை பிரசங்கத்தில்
முடிக்கும் பொழுது ஒரு மனிதன் வருகிறான். குஷ்டரோகத்தினால் நிரப்பப்பட்ட மனிதன், நிரம்பி இருக்கிறான். கை கால்கள் அழுகி போய் இருக்கிறது, நாற்றம் எடுக்கிறது. அந்த அழுகின்ற நிலையோடு வந்து நிற்கிறான். அவன் அப்படி அழுகின்ற நிலையோடு வந்து நின்று இயேசுவை பார்த்து சொல்லுகிறான், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். அவர் அவனை தொட்டு சுகமாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த குஷ்டரோகத்தை தொடுவதற்கு ஒரு உணர்வு வேண்டும். நம்முடைய இருதயம் அதற்கு ஒத்துக்கொள்ள வேண்டும். தொட்டால் சுகம் உண்டாகிவிடும். அதை நாம் செய்ய வேண்டும். ஒரு சமயம் நாங்கள் ஊழியத்திற்காக செஞ்சி பட்டணத்திற்கு பக்கத்தில் ஒரு கிராமத்திற்கு சென்றிருந்தோம். அந்த கிராமத்தில் நாங்கள் சென்றிருந்த அந்த பகுதியில் ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் அந்த மனைவி, புருஷனுக்கும் மனைவிக்கும் தகராறு வந்து 2 சின்ன பிள்ளைகள், சிறு பிள்ளைகள். அவள் விஷம் அருந்தி விட்டால். பின்பு அவங்க வீட்டுக்காரர் பக்கத்தில் இருந்தவங்க காப்பாற்றி கொண்டு போய் அவளை காப்பாற்றிட்டாங்க. அப்பொழுதுதான் அவள் ஹாஸ்பிட்டலில் இருந்து வீட்டுக்கு வந்திருந்தாள். அப்போ அவங்கள உட்கார வச்சு அந்த பகுதியில் நாங்கள் போயிருந்ததுனால அக்கம் பக்கம் இருந்தவர்கள் அவர்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்து ஜெபித்து விட்டு போங்கள் என்று சொன்னார்கள். நாங்களும் அவர்களிடத்துல போய் ஜெபம் பண்ணி அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்த பொழுது நான் செய்தது தவறு என்று அவர்கள் உணர்ந்தார்கள். அதுக்கப்புறம் அந்த பிள்ளைகளை காக நான் வாழ வேண்டும் என்று சொல்லி எல்லாம் இப்படி பேசி கொண்டிருந்த பொழுது அவருடைய வீட்டுக்கு ஒரு நபர் வந்தார். கல் உடைக்கும் தொழில் செய்கிறவர். ஏன்னா செஞ்சி பக்கத்தில் நிறைய மலைகள் இருக்கும். அந்த மலைகளில் கல் உடைக்கும் வேலை பார்க்கிற ஒரு மனிதர். அவர் வந்தார். அவர் வந்து மிக சோர்வோடு மயங்கி அப்படி ஒரு மாதிரி உட்கார்ந்துருக்கார். தன் நண்பரை பார்க்க வந்திருக்கிறார். வேலைக்காக அவரை அழைக்க வந்திருக்கிறார். ஆனால் அவருக்கு மிகுந்த வேதனை. என்னவென்று கேட்டால் அவரிடத்துல கேட்டு, என்ன பிரதர், நாங்கள் இயேசுவின் அன்பை சொல்லி அவர்களுக்காக ஜெபித்த பொழுது அவர் எங்களிடத்துல எனக்காகவும் ஜெபம் பண்ணுங்க, நானும் கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். என்னன்னு கேட்ட பொழுது அவர் சொன்னார், அவருடைய கால்களை காண்பித்தார். கால்களை காண்பித்த பொழுது அந்த கால் முழுவதும் இன்ஃபெக்ஷன் ஆன நிலையில், அதாவது பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்தது. என்னன்னு கேட்ட பொழுது அவர் சொன்னார், நான் கல் உடைக்கிற தொழிலில் இருக்கிறேன். அங்கே இந்த கடப்பாறையில் கல்லுக்குள்ளே ஓட்ட போடுவோம். இப்போல்லாம் மிஷின் வந்த பொழுது சிலர் அந்த கைவேலை பாறைகளை உடைப்பதில் அதை கவனமாக இருக்கிறார். அப்படி போடும் பொழுது மற்றொரு மனிதன் போட்ட அந்த கடப்பாறை அது அவருடைய காலில் வந்து சொருகி விட்டது. காலில் அந்த கெண்ட சதையில் சொருகி விட்டது. அதை பின்பு உருவி விட்டு ரத்தம் வந்திருக்கிறது. அதை அவர்கள் துணி வைத்து கட்டியிருக்கிறார்கள், அடங்கவில்லை. உடனே அந்த பாறை மண்ணை கொஞ்சம் எடுத்து அதற்குள்ளே வைத்து அமுத்தி விட்டார்கள். இந்த மனிதனும் அதோட டாக்டர்கிட்ட போல அந்த சொல்லியிருக்காங்க, பாறை மண் வச்சா செல்ல தம்பி அது சரியாயிரும். இந்த மூட பழக்க வழக்கம் பாருங்க, அது அந்த கால் முழுவதும் அது இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. அப்புறம் அந்த மனிதனை கூப்பிட்டு உட்கார வைத்து அந்த மனிதனுக்கு அந்த வீட்டிலே கொஞ்சம் சுடு தண்ணி உப்பு போட்டு வாங்கி அந்த காலை கழுவி தேங்காய் எண்ணெய் போட்டு நல்லா அந்த காலை தொடச்சி நல்லா கழுவி விட்டு, நல்லா அந்த காலினுடைய அந்த தன்மை, இந்த இன்ஃபெக்ஷன் ஆன இடத்துல இந்த மண்ணெல்லாம் அந்த எல்லா இடத்துலையும் அமைக்க அந்த மண்ணெல்லாம் வெளியே தள்ளி தண்ணியை ஊற்றி நல்லா சுடுதண்ணி வச்சு கழுவி, பின்பு நாங்கள் தேங்காய் எண்ணெய் போட்டு அந்த காலை இப்படி ஓப்பனாக வைக்கக்கூடாது, கட்டு போட்டு உடனே மருத்துவமனைக்கு செல்லுங்கள் என்று அவருக்கு சொன்ன பொழுது அவர் சொன்னார், இப்பொழுது வலி எவ்வளவோ பரவாயில்ல, எனக்கு வலி ரொம்ப குறைஞ்சிருச்சு. நாங்கள் சொன்னால் குறைஞ்சா பரவாயில்ல, நீங்கள் இதுக்கான மருந்து இருக்கிறது, நீங்கள் மருத்துவம் செய்தால்தான் ஹாஸ்பிட்டல் போய் அதற்கான இன்ஜெக்ஷன் இருக்கிறது, அதற்கான மருந்து இருக்கிறது, போட்டால் உங்களுடைய சரீரத்தில் ஒரு பாதிப்பு வரும், இல்லை என்றால் கால் பாதிக்கப்பட்டுவிடும், நீங்கள் போங்கள் என்று சொல்லி அவர்களை அனுப்ப ஆண்டவர் உதவி செய்தார். அந்த கால்கள் மேல் அழுகி அந்த கால்கள் கெட்டுப்போன சதைகள் மேல் கை வைத்த பொழுது அவர் அருவருக்கிறார். ஏன் தொடுகிறீர்கள்? இயேசு குஷ்டரோகியை தொட்டார், சுகமாக்கினார். அந்த மனதுருக்கம் ஜனங்களை பார்த்து அருவருக்கல்ல, நாம் மனதுருக்க வேண்டும். ஆண்டவருடைய அன்பு நம்முடைய மனதுருக்கத்தில் வெளிப்படும்.
ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் மற்றவர்களை குறைவாய் நினைப்பதை விட்டுவிட்டு இயேசு தம்முடைய ஜனத்தின் மேல் மனதுருகினது போல நீங்களும் அந்த மனதுருக்கத்தோடு ஜனங்களுக்காக ஜெபிப்பீர்களே, ஆனால் உங்கள் வாழ்க்கையில சந்தோஷம் குறைபடாது, மன ரம்யம் குறைபடாது, மகிழ்ச்சி குறைபடாது. அதுல உங்களுக்கு கிடைக்கிற ஒரு ஆத்ம திருப்தி குறைவில்லாத ஒரு திருப்தியாக இருக்கும். இந்த நாளில் கர்த்தர் அப்படிப்பட்ட திருப்தி உங்களுக்கும் எனக்கும் தந்து ஆசீர்வதித்து காக்க போதுமானவராக இருக்கிறார். அந்த தேவனை தான் நீங்களும் நானும் துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். இந்த காலவெளியில அந்த மனதுருக்கம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி அந்த ஜெபத்தோடு கூட இந்த நாளை துவங்குங்கள். உங்களை மனதுருக்கத்தினால் அன்பினால் நிரப்பி வழி நடத்துவார். ஆமென்.